ஜானுவையும் நானியும் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இன்னைக்கு போய் நான் அவங்கள பார்த்துட்டு வரணும். மித்ரா, என்ன எங்கேயும் கிளம்பிட்ட போல இருக்கு? ஒன்றும் இல்லை மனிஷா, புது ப்ராஜெக்ட் விஷயமா மிஸ்டர் ராவை மீட் பண்ணணும். மெட்டீரியல் பற்றி பேசணும். கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சே, அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் ஆன் டைமுக்கு சப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போகிறேன். ஐயோ என்னங்க மித்ரா, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? என்ன லட்சுமி இது? கொஞ்சம் பார்த்து வர மாட்டியா? மித்ராக்கு எவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு பாரு. என்னங்க ஒரு நிமிஷம். நான் இங்க தொண்டை கிழிய கத்திக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப எங்க போற? மித்ரா, என்னங்க கை கொடுங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா? நான் இங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா கண்டுக்காம நீ பண்றதே பண்ணிட்டு இருக்க. என் கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப நான் உனக்கு என்ன பதில் சொல்லணும் மனிஷா? உனக்கு ஒரு நிமிஷம் கூட கால் ஒரு இடத்துல நிக்காதா? வீடே உனக்கு சொந்த மாதிரி அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க. யாராவது ஒருத்தர் மேல விழுந்துகிட்டே இருப்பியா? இங்க பாரு மனிஷா, நான் எதையும் வேணும்னு பண்ணல. எதிர்பாராம நடந்த விஷயத்துக்கு எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி, தப்பு பண்ணேன்னா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு பண்ணலன்னு சமாளிக்கவோ இல்ல அதை விட பிரச்சனை பெருசாக்கவோ பார்க்காத. சித்தி, நடந்தது ஒரு சின்ன விஷயம், இதை இதோட விட்டுருங்க. என்ன இதை போய் சின்ன விஷயம் பேசுற? இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வகையில உனக்கு ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கு, உடம்புல காயம் பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஹாய் ராக்கி, என்ன கர்ச்சிப்லாம் கட்டியிருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படியே வச்சுக்கோ ஜானவி. அன்னைக்கு கார் வாங்கினதா சொன்னியே, அது இதுதானா? ஆமா, இதான் ஜானவி. ரொம்ப நல்லா இருக்கு ராக்கி. தேங்க்யூ ஜானவி. சரி ஓகே, நான் வரேன். டேய், போய் தூக்கிட்டு வாங்கடா. ஜெகதீஷ், ஜானவி என்னை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ என்னால கார் எடுத்துட்டு வர முடியாது. வந்தா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். வேற கார் அரேஞ்ச் பண்றது நல்லது. கவலையப்படாத, நான் சேஃபர் சைடுக்கு இன்னொரு கார் ரெடி பண்ணியிருக்கேன். அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. சரி ஓகே, நான் வரல, நீயே பாத்துக்க. ஓகே. ஏய், என்ன சித்தி, ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஏதோ கிரைம்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. நேத்து ஷாலினி ஏதோ கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி ஏதோ பார்த்தாளாம். அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லை சித்தி, ஜானுவையும் நானியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ஜானு எங்க? ஜானுவா
தெரியலையே லக்ஷ்மி, அவ எங்க போனான்னு தெரியலையே. அதுக்குள்ளேயா மறந்துட்ட? நீ தானே இப்ப சக்கரை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புன. சக்கரை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனல, ஒன்னு அனுப்பியிருக்கணும்டி. பீடையாவது ஒழிஞ்சிருக்கும். சித்தி, நானியும் எங்க கண்ணிலே படல. அவன் புதுசா ஒரு டியூஷன்ல ஜாயின் பண்ணிருக்காமா. டியூஷனுக்கு தான் போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனே வந்துருவான். நீ உட்காருமா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ம். லக்ஷ்மி, நீ ரெடியாரு. அந்த ஜெகதீஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணுவான். 20 லட்சம் ரூபாய் கேட்பான். ப்ளீடர் கிழவனோட நம்பரையும் ரெடியா வச்சுக்க. ஏன்னா போன பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர சொல்லணும்ல. அந்த 20 லட்சத்துல 10 லட்சம் ரூபாய் எனக்கு வரும். இவ்ளோ நல்ல பிளான போட்டதுக்கு அந்த ஜெகதீஷ்க்கு ஒரு 100 ரூபாயாவது டிப்ஸ் கொடுக்கணும். டேய் என்னாச்சுடா? வண்டி நின்னு போச்சுண்ணா. போய் சீக்கிரம் என்னன்னு பாரு. சரிண்ணா. டேய், யாரா நீங்களா? என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? ம். ராவ் சார், நான் ஆன் த வே. நான் சொன்ன டைம்க்கு அங்க இருப்பேன். என்னது? இப்ப என்னமோ சொன்னீங்களே? ஹலோ ராவ் சார், ஹலோ. சிக்னல் இல்ல. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ராவ் சார், இப்ப கேக்குதா? மாமா, மாமா, கத்தாத. ஏய், வாய் மூடு. எஸ் சார். ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பேசதான் வந்துகிட்டு இருக்கேன். டேய், அங்க மித்ரா இருக்கான்டா. அவன் கண்ணில் மட்டும் பட்டோம், நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிடும். இவனுக்கு மித்ரா மாமாவை எப்படி தெரியும்? ஆமா, யார் இவன்? ஓ அப்படியா? ஓகே.